தேவனுடைய மகத்தான கிருபையினால் சரித்திரம் பெற்ற ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் KGF-இல் வைக்க இருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி காலை 9 மணிக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் கர்நாடகா கோவாவில் இருந்து எல்லா பாஸ்டர்ஸும் அங்கு ரெவரண்ட் கே ஜான் கல்வரி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வைத்து இந்த மகா பெரிய கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்த போகிறோம். எனக்கு KGF பட்டணம் மிகவும் ஒரு விரும்பின பட்டணம். நான் எப்பொழுதும் என்னுடைய உபவாச ஜெப நாட்களில் KGF-ஐ ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்பி KGF மக்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட நான் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிரெடென்ஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றாக கூடி வாருங்கள், நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கேரண்டி கார்டு கொடுத்தோம். இது 2000 ரூபாய் ஃப்ரீ, கரண்ட்டு ஃப்ரீ, அரிசி 10 kg வரும், அப்புறம் பஸ் ஃப்ரீன்னு சொன்னோம். இப்போ மேடம் உங்கள் கஷ்டத்தெல்லாம் பார்த்து இன்னைக்கு ராகுல் காந்தி, நம்ம சித்தராமையா, DK சிவகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் லேடிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஆனால் 8000 ரூபாய் உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் எப்படி வருது அந்த மாதிரி 8000 ரூபாய் உங்கள் 8500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் விழும். அதே மாதிரி இங்கே வீடு இல்லாதவங்களுக்கு எல்லா மைண்ட் வீட்டுக்காருக்கும் 3000 ஏக்கர் சேல்ஃபன் ஆகிடுது. எல்லாத்துக்கும் ஒரு KGF-ல இருக்கிற மைண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சைடு கிடைக்கும். அப்புறமா உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு 668 ஏக்கர்ஸ் சாங்ஷன் ஆகிடுச்சு. 24 கோடி ரூபாய் KDA-க்கு கொடுத்துருக்காங்க, மேடம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் ஆகிட்ட உடனே இங்கே என்ட்ரிஸ்க்கு மேலே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆனாக்கா பெங்களூர் டெய்லி டிராவல்ஸ் எல்லாம் நின்றுடும். இது சொன்ன வார்த்தையை மேடம் காப்பாற்றிக்கிறாங்க. நாங்களும் உங்ககிட்ட தைரியமாக ஓட்டு கேட்குறோம். நீங்கள் எல்லாம் மறக்காமல் கை சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னாக்கா கை சின்னத்துக்கு போடணும் அப்படின்னு உங்களை அன்பாக வேண்டிக்கிறோம். கை சின்னத்துக்கு போடுங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், இன்னும் நல்லது நடக்கும். நன்றி. ரேஷன் காசு வருது, பஸ் ஃப்ரீ, கரெக்டாக போயிட்டு வர. கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்குங்களா? ஆகுதுப்பா. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கண்டிப்பாக கைக்கு தான் போட போகிறோம், அது கேரண்டி. காங்கிரஸ் இப்போ மாசானா எங்களுக்கு 2000 ரூபாய் ஃப்ரீ, ரேஷன் ஃப்ரீ, கரண்ட்டு ஃப்ரீ ஆக்குது. எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க. இப்போ ஜெயிச்சா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற நிற்கிறாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் காங்கிரஸ் தான் வரணும்னு நாங்கள் எல்லாமே மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எல்லாமே கைக்கு தான் ஓட்டு போடுவோம். எல்லா மகளிர் எல்லாம் கைக்கு தான் ஜெயிக்கணும், காங்கிரஸ் தான் வரும். இது ஏன்னா நாங்கள் மாதம் பெண்கள் எல்லாமே மாதம் 2000 ரூபாய் ரேஷனு, கரண்ட்டு ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. காங்கிரஸ் ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு மேற்பட்ட காங்கிரஸ் தான் வரும்ன்ற நம்பிக்கை வரும் தான். காங்கிரஸ் தான் எல்லாம் கைத்தான் போடுவாங்க. ಇದು ಏನು ಉಣ್ಮೆಯಾದ ಕಥೆ. ಆಮೇಲೆ ಬಸ್ ಫ್ರೀ, ರೇಷನ್ 10 kg 5 kg ದುಡ್ಡು ಬರ್ತಾ ಇದೆ, 5 kg ರೇಷನ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಇವಾಗ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಏನಂದ್ರೆ, ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಯುವಕರು ಎಲ್ಲರೂ 20 ವರ್ಷದಿಂದ ನಮ್ಮ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಮೇಡಮ್ ಅವರು 668 ಏಕರ್ಸ್ ಇವತ್ತು ಜಿಯೋ ಮಾಡಿ ಆರ್ಡರ್ಸ್ ಆಗಿದೆ. ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಪಾರ್ಕ್ ಅಂತ ಆರ್ಡರ್ ಆಗಿದೆ, ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ಅದಕ್ಕೆ ರೆವಿನ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದ KDA-ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು 24 ಕೋಟಿನೂ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ MP ಚುನಾವಣೆ ಆದ್ಮೇಲೆ ಇದು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ವರ್ಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ನಮ್ಮ KGF-ನಲ್ಲಿರೋ ಯುವಕರಿಗೆ ಎಲ್ಲ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ಸ್ಗೆಲ್ಲ ಇಲ್ಲೇ ಕೆಲಸ ಸಿಗುತ್ತೆ. ನಾವು ಅಭಿವೃದ್ಧಿ ಮೇಲೆ ನಾವು ಓಟ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಏನು ಗ್ಯಾರಂಟಿ ಕಾರ್ಡ್ ನಾವು ಕೊಟ್ಟಿವೋ ಅದು ವಿಧಂಗ ನಡೆದ ನಮ್ಮ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು, ಉಪಮಂತ್ರಿಗಳು ಅದರಲ್ಲಿ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ 5 ಗ್ಯಾರಂಟಿಗೆ ಕಮಿಟಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಸದಸ್ಯರಾಗಿದ್ರು. ಆ ಸದಸ್ಯರಾಗಿದ್ದು ಈ ಸ್ಕೀಮ್ಗಳಿಗೆಲ್ಲ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿದ್ರು ರೂಪಾ ಮೇಡಮ್ ಅವರು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇವತ್ತು KGF ಅಭಿವೃದ್ಧಿ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ KGF ನಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್ ಏನಂದ್ರೆ,
ಇಲ್ಲಿ BGML STB ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಿ ಒಂದು 3,000 ಜನಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, 10ಕ್ಕೆ 18 ಅಂತ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮೆಜರ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವೇ ವಟಾರನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅವರವರು ಯೋಗ್ಯತೆಗೆ ಅವರವರು ಸೌಕರ್ಯಕ್ಕೆ ಒದ್ದಿ ಆ ಮನೆಗಳೆಲ್ಲ ವಿಸ್ತಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ 3 ವರ್ಷ ಇದ್ದೆ. ಆ ಖಾತಾ ಹೆಂಗ ಮಾಡೋದು, ರಿಜಿಸ್ಟರ್ ಹೆಂಗ್ ಮಾಡೋದು ನನಗೆ ಗೊತ್ತು. ಇವಾಗ 10ಕ್ಕೆ 28 ಅಂದ್ರೆ 280 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಅವ್ರದ್ದು 500 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ 600 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಇದ್ರೆ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗುತ್ತಾ? ಆಗಲ್ಲ. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೆಜರ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡು ಮೆಜರ್ಮೆಂಟ್ ಗಿಂತ ಹೆಚ್ಚಿದೆ ಅಂತ ವಾಪಸ್ ಕಳಿಸ್ತಾರೆ. ಇದು ಯಾರು ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ, ಯಾರು ಕೇಳಲಿಲ್ಲ. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಯಾಮಾರಿಸಿರೋ ವಿಷಯ. ಅದಕ್ಕೂ ಸ್ಟೆಪ್ ತಗೊಂಡು ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಹೇಳ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಅಣ್ಣಾತ್ರೇಜ್ ಮನೆ ಅಂತ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ, ವಿತೌಟ್ ಮೈಂಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿರೋರು, ಆಮೇಲೆ ರಿಟೈರ್ಡ್ ಎಂಪ್ಲಾಯರು, ಅವ್ರಿಗೂ ನ್ಯಾಯ ಸಿಗ್ಬೇಕು. ಇರೋ ಮನೆಗಳನ್ನೇ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು, ಹಕ್ಕುಪತ್ರ ಕೊಡ್ಬೇಕು, ಅವ್ರಿಗೂ ಅದು ಅಲರ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಇದೆ. ಅದನ್ನ ಬಿಟ್ಟು 3,000 ಏಕರ್ ಇವಾಗ ನಮ್ಮ ಮೇಡಮ್ಗೆ ಮೈನ್ಸ್ ಇಂದ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 3,000 ಏಕರ್. ಆದ್ರೆ ಮೈನ್ಸ್ ನಲ್ಲಿ ಇರೋ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ತಾಯಂದ್ರಿಗೂ ಒಂದೊಂದು ಸೈಟ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಲೇಔಟ್ ಮಾಡಿ ಸೈಟ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ. ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಾಜೇಶ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಒಂದು 600 ಜನಕ್ಕೆ ಇವಾಗ ಲೇಔಟ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ KGF ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ. ಆ ಪಾರ್ಟಿ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಗೆದ್ರೆ ಮಹಿಳೆಯರಿಗೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ವರ್ಷಕ್ಕೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇನ್ನ 50 ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದೆ. ಅದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಹೋದ್ರೆ ಟೈಮ್ ವೇಸ್ಟ್. ನಾವು ಯಾವ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು ಆ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ತೀನಿ. ಇವಾಗ ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ತಿಂಗಳಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 8,500 ತಿಂಗಳಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ತರ 1 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟರೆ ಬೆನಿಫಿಟ್ ನಮ್ಮ ತಾಯಂದರಿಗೆ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಇವಾಗ 5 ಗ್ಯಾರಂಟಿನೂ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ, ಇದನ್ನು ಬಂದ್ರೆ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಆ ವಿಷಯ ಹೇಳಿ ನಾವು ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಓಟ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ವಿ, ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಗೆ ಓಟ್ ಹಾಕಿ ಅಂತ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ದು ಇರೋ ವಿಷಯ ಹೇಳಿ ನಾವು ಓಟ್ ಹಾಕ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಬೆಂಬಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಸತಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ 1 ಲಕ್ಷ ಮತಗಳು ತಗೊಂಡು ಈ KGF ನಲ್ಲಿ 1 ಲಕ್ಷ ಮತ ಬರುತ್ತೆ. ಮೇಡಮ್ಗೆ ಹೆಸರು ಬರುತ್ತೆ ಅಂತ ಇದ್ರ ಮುಖಾಂತರ We are so thankful to God for giving us the greatest privilege to conduct the 66th annual conference of the Assemblies of God, Karnataka and Goa in KGF. The executive committee decided to have this historic conference in KGF because of our fervent prayers for KGF to be blessed. And this conference will be on the 23rd of April at 9 o'clock. We will be starting this conference. We want all our AG pastors and all our AG workers to be there for this conference. I like KGF and I always pray during my prayer time that God should build KGF one more time so that the people of KGF will be blessed. We are having this conference in Calvary Assemblies of God, where the senior pastor is Reverend K. John. And join with us with our great conference, and we pray that God will give us a fresh anointing from His presence. See you in KGF.